بسم الله الرحمن الرحيم. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. அல்லாஹ்வினுடைய அருளால் ஒரு மாலை நேர பொழுதினே நாம் எல்லாம் சங்கமித்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தர்பியா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எம்முடைய கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியைகள், மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அதே போன்று ஏனைய எம்முடைய அபிமானிகள் என அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு அனைவருடைய வருகைக்கும் நன்றி கூறியவனாக இன்று நாம் எவ்வாறு ஒன்று கூடியிருக்கிறோமோ இந்த சந்தர்ப்பத்தில் நாளை மறுமை நாளிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே நாம் ஒன்று சேருவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹ்வினுடைய அருளால் மீண்டும் ஒரு முறை முஹர்ரம் மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்பமாக முஹர்ரம் மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். அதே போன்று இந்த மாதத்தினுடைய விழிப்பூட்டல் சம்பந்தமான ஏனைய தகவல்களை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். உண்மையில் இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமான நிறைய விழிப்புணர்வுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், நாம் கேட்டிருக்கிறோம். அதே போன்று மீண்டும் மீண்டும் இதனை நாம் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய அல்லது உணர முடியாத சில பக்கங்களை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் தெளிவூட்டுவதற்கு நான் விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலேதான் ரமலானுடைய மாதம் சம்பந்தமான விழிப்புணர்வுகள் அவ்வப்பொழுது மக்களுக்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று துல்ஹஜ் மாதம் வந்தால் மக்களுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வுகள் ஊட்டப்படுகிறது. அதே போன்றுதான் ரமலான் மாதம், துல்ஹிஜ்ஜா மாதம், அது போன்றுதான் இந்த முஹர்ரம் மாதமும் மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் வருவதற்கு முன்னால் இந்த மாதத்தை மையமாக வைத்து சில போட்டி நிகழ்ச்சிகளை எல்லாம் மேற்கொள்வார்கள். ஏனென்றால் அந்த மாதத்திற்கென்று தனித்துவமான சில சிறப்புகள் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் முஹர்ரம் மாதம் என்று வருகிற பொழுது நமக்கு அந்த 2 நோன்புகள் இருக்கிறது. அந்த நோன்புகள் நினைவுக்கு வரும். எனவே இது போன்ற சில காரணிகளால் இந்த முஹர்ரம் மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது. எனவேதான் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால் முஹர்ரம் மாதம் ஏன் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் இப்படியான காரணங்களை நாம் அடுக்க முடியும். முதலாவதாக நாம் பார்த்தால் வருடத்தினுடைய முதல் மாதம் இந்த முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. இப்ப எல்லோருக்குமே இங்கிலீஷ் மாதங்களை சொல்ல சொன்னால் எல்லாருமே குயிக்கா சொல்லுவாங்க. ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் முஹர்ரம் மாதம்தான் வருடத்தில் இருக்கிற முதலாவது மாதம்.
அந்த மாதங்களில் இருந்து 12ஆம் மாதம்தான் துல்ஹிஜ்ஜா மாதம். நம்மை கடந்து சென்ற துல்ஹஜ் மாதத்திலே வருகிற பெருநாளையும் கூட நாம் எல்லாம் அடைந்து கொண்டோம். அப்ப வருடத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம், இறுதி மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம். இப்ப இந்த 2 மாதங்களுக்கும் இடையிலே இருக்கிற 10 மாதங்களையும் சொல்லுங்க என்று சொன்னால் நம்மளால முடியுமா? நம்மளால முடியுமா? முடியாது. விளங்கிட்டா? நம்மளால என்ன செய்ய முடியாது? முடியாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க. சில ஆட்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பான்மையான நம்முடைய சமூகத்துக்கிட்ட ஆட்கள்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு போதாததுதான் மிகுந்த ஒரு கவலையான செய்தியாக இருக்கிறது. ஓகே. ஆனால் பாடசாலை மாணவர்கள் அதே போன்று இளம் சிறார்கள்ட்ட கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வயதான தாய்மார்கள் இவங்கள்ட்ட கொஞ்சம் நாம கேட்டோம் என்றால் கஷ்டமாக அல்லது சிரமமாக இருப்பதை நாம் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த முஹர்ரம் மாதம் ஏன் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம் என்றால், வருடத்தினுடைய முதல் மாதமாக ரமலானுடைய மாதம் இருப்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட மாதம் என்று கேட்டால் முஹர்ரம் மாதம் தான். நம்ம பின்னுக்கு இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றாக விரிவாக நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? பார்க்க இருக்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுன் என்ற கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒரு மன்னனிடம் இருந்து என்ன செய்யப்படுகிறார்கள்? அவர்களும் அவர்களை பின்பற்றிய மக்களும் என்ன செய்கிறார்கள்? காப்பாற்றப்படுகிறார்கள். எனவேதான் இந்த மாதம் இதிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருப்பதை நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அடுத்ததாக புனிதப்படுத்தப்பட்ட மாதங்கள் 4 இருக்குது. நம்ம சொல்லுவோம் அல் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லுவோம். புனிதத்துவப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள். அந்த 4 மாதங்கள்ல ஒரு மாதம்தான் முஹர்ரம் மாதம். எனவே இதனாலும் முஹர்ரம் மாதம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருப்பதை நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அடுத்ததாக சுன்னத்தான 2 நோன்புகள் என்ன செய்யப்படுகிறது? இந்த மாதத்தில் நோக்கப்படுகிறது. ஒன்று 9ஆம் நாள் 10ஆம் நாள் அல்லது 10 11ஆம் நாள். நம்ம சொல்லுவோம் ஆஷூரா, அதே போன்று தாசுஆ. ஆஷூரா என்றா 10ஆம் நாள், தாசுஆ என்றா 9ஆம் நாள். 2 நோன்புகள் என்ன செய்யப்படுது? பிடிக்கப்படுகின்ற ஒரு மாதம் இந்த மாதம்தான். சுன்னத்தான நோன்புகள். அந்த நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டது என்கிற விடயங்களை எல்லாம் பின்னுக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை என்னுடைய மாதம் என்று சொல்லுகிறான். எப்படி? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் மாதம் என்று அல்லாஹு தஆலா ஏனைய மாதங்களை சொல்லாத அளவு என்ன செய்கிறான்? இந்த ரமலானுடைய இந்த ரமலானுடைய மாதத்திற்கும் இப்படியான ஒரு சிறப்பு கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யல? என்னுடைய மாதம் என்றும் சொல்லல. ஆனால் இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹு தஆலா என்னுடைய மாதம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது. அதே போன்று சுன்னத்தான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் என்ன செய்யப்படுகிற மாதம், பிடிக்கப்படுற மாதங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு மிக பிடித்தமான மாதம் என்ன அப்படின்னு கேட்டால் சுன்னத்தான நோன்பு பிடிப்பதற்கு முஹர்ரம் மாதம் என்று என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். எனவேதான் இப்படியான சிறப்புகள் இருக்கிறபடியினால முஹர்ரம் மாதம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருப்பதை நாம் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். ஓகே. இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றாக நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? பின்னுக்கு நம்ம பார்க்கலாம்.
அதே போன்று வருடத்தினுடைய முதல் மாதம் என்று சொன்னால் ஹிஜ்ரி ஆண்டு எப்பொழுது ஆரம்பமானது என்கின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த இன்றைய தர்பியா வகுப்புல நாம் என்ன செய்ய இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் 12 மாதங்கள் தான் ஒரு வருடத்தினுடைய மாதங்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். சூரத்து தௌபாவில 36ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிற பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இத்னா அஷர் ஃபீ கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதத்தில என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த மாதங்கள் எப்பொழுது உருவானது என்றால், யௌம ஹலக்கல் யௌம ஹலக்க ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹு தாலா வானத்தையும் பூமியையும் எந்த நாளில் படைத்தானோ அந்த நாளிலே இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இதிலேதான் 4 மாதங்கள் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருக்கிறது என்ற செய்தியையும் அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்திலே சொல்லுவதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஹஜ்ஜத்துல் வதாவிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு என்ன செய்கிறார்கள், தன்னுடைய முதலாவது ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஹஜ்ஜுடைய வணக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நபிகளார் ஹஜ் செய்த ஆண்டு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. அந்த 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தாலா வானம் பூமியை படைத்த நாளிலே இருந்து காலங்கள் என்பது அவ்வாறே சுற்றி கொண்டிருக்கிறது. இதிலே 12 மாதங்கள் வருடத்தினுடைய மாதங்களாக இருக்கிறது. அதிலே 4 மாதங்கள் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருக்கிறது என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்கிற நபிகளாருடைய இறுதி பேருரையிலே சுமாராக 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். எல்லா விடயங்களையும் சொன்னதன் பிற்பாடுதான் அந்த தினத்திலே அல்லாஹுடைய தூதர், இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் எற்றி வைத்து விட்டேனா என்ற ஒரு கேள்வியை சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அல்யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக நான் எற்றி வைத்து விட்டேன், என்னுடைய அருளையும் நான் சொரிந்து விட்டேன் என்று அல்லாஹுடைய தூதருடைய செய்தியை நாம் என்ன செய்யலாம், அந்த சம்பவ தினத்திலே நாம் பார்க்கலாம். எனவேதான் வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. இதிலே 4 மாதங்கள் சிறப்பு வாய்ந்த மாதங்களாக இருக்கிறது. இந்த 12 மாதங்களையும் நாம் பார்ப்போமாக இருந்தால், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, இந்த 12 மாதங்கள் தான் வருடத்தினுடைய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் முதலாவது மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் அந்த இது எல்லோருக்குமே ஒரு ஒரு பரிச்சயமான ஒரு மாதம். அடுத்ததாக ரமலானுக்கு முன்னால இருக்கிற ஷாபானம் நிறைய பேருக்கு தெரியும். ஷாபானுடைய மாதம் வந்தா பிடிக்க வேண்டிய பேலன்ஸ் நோன்புகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, பிடித்து விடுவாங்க. பிறகு பாத்தீங்கன்னா ரமலானுடைய மாதம் எல்லாருக்கும் தெரியும். பிறகு பிறகான்ற நாள் ஷவ்வாலுடைய முதலாம் நாள் தான் பெருநாள். பிறகு துல்ஹிஜ்ஜா, அந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும். அப்ப 12 மாதங்கள் என்பது இந்த மாதங்கள் தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்கிறேன். இந்த 12 மாதங்கள்ல புனிதப்படுத்தப்பட்ட மாதங்கள் 4ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 4 மாதங்களும் என்ன, யாரு சொல்றீங்க பாப்போம்? ம், யாரு சொல்றீங்க? ரஜபு, முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹஜ்.
ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹ் ஃபீக். சரியான ஒரு விடை. அதாவது முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. இங்க பாருங்க, இந்த வருடத்தினுடைய 3 மாதங்கள் தொடர வருது. அதாவது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அடுத்த வருடத்துடைய ஆரம்பம் முஹர்ரம். இது மூன்றும் தொடர். அடுத்த ரஜப் இடையில வருது. ரஜப் என்ன செய்யுது? இடையில வருது. இப்ப நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம். எப்படின்னா, இப்ப அந்த காலம் இருந்து வருடத்தினுடைய மாதம் 12 தான். ஆனால் இந்த மாதம் இப்படியான ஒரு ஓர்டர்ல இருக்க இல்ல. இப்படியான ஒரு ஓர்டர்ல என்ன செய்யல? இருக்க இல்ல. ஆனால் வருடம் என்பது அந்த மக்கள் மத்தியில அப்படியோ கணக்கிடப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு. அதே போல இது இன்னொரு செய்தியை நாம் பார்த்தோம் என்றால், இந்த 4 மாதங்கள் தான் புனிதத்துவமான மாதங்கள் என்று இருந்தாலும் கூட, இந்த மக்கள்கிட்ட ஒரு பண்பொண்டு இருந்துச்சு. ஜாஹிலியா காலத்து மக்கள்கிட்ட எப்படின்னு சொன்னால், சில மாதத்தை கூட்டுவாங்க, குறைப்பாங்க. எப்படின்றால், இப்ப அல்லாஹ் தாலா சொல்லுகிறான், இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்கள் என்றால் என்ன நோக்கத்தின் அடிப்படையில் என்றால், அந்த மாதங்கள்ல என்ன செய்ய முடியாது? யுத்தங்கள் செய்ய முடியாது. அந்த மாதங்கள்ல யுத்தங்கள் செய்ய முடியாது. இபாதத்துகள் செய்யப்பட வேண்டும். அதுல போர், சண்டை, சச்சரவுகள், பாவங்கள் எல்லாம் நிகழப்படக்கூடாது என்பதற்காக, மக்கள் அச்சமில்லாமல் இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்யுது? இஸ்லாம் இந்த 4 மாதங்களை வச்சிருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள், இப்ப முஹர்ரம் மாதம் ஒரு புனிதத்துவமான மாதம் இருந்தாலும் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நாம முஹர்ரத்துல யுத்தம் செய்வோம், சஃபரை நாம் என்ன செய்வோம்? புனிதமான மாதம் தான் அல்லாஹு தாலா சொன்னான், முஹர்ரம் என்பது என்னுடைய மாதம். இதனால நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோம் என்றால், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இதுல எந்த விதமான மாற்றங்களும் செய்துவிட முடியாது. ஏன்? இது அல்லாஹுடைய மாதம். இது அல்லாஹுடைய மாதம். இதுல எந்த விதமான மாற்றங்களும் நாம செய்து கொள்ள முடியாது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எனவேதான் அந்த ஜாகிலியா காலத்து மக்கள்கிட்ட இப்படியான ஒரு பண்பும் இருந்தது. முன்னுக்கு கூட்டுறது, குறைக்கிறது. ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது? அதை தடை செய்யுது. இப்ப நாம இன்னொரு விஷயம் ஒண்ண பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த 12 மாதத்துல இஸ்லாம் இன்னொரு அடிப்படையையும் சொல்லுகிறது. இந்த புனிதத்துவமான மாதங்கள் ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம், மக்கள் அனைவரும் காபாவுக்கு வர வேண்டும், ஹஜ்ஜுடைய வணக்கம், உம்ராவுடைய வணக்கங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் இப்படியான ஒரு கட்டளையையும் கொடுக்கிறது. எப்படி பாருங்க, நம்ம ஹஜ்ஜி செய்கிறோம் எப்ப? துல்ஹிஜ்ஜாவுல. ஆனால் அதுக்கு முதல் மாதம் துல்காதா புனிதத்துவமான மாதமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. காரணம் என்ன? எல்லாரும் ஹஜ்ஜிக்கு வரணும், எந்த விதமான பயமும் இல்லாமல் வரணும். அங்க யுத்தம் நடக்குமா? அல்லது நாம வழியில வரக்குள்ள ஏதாவது நடக்குமா? அல்லது யுத்தம் நாம ஹஜ்ஜி செஞ்சிருக்கிற நேரத்துல யுத்தம் நடந்து நம்முடைய ஹஜ்ஜி பாழாகி விடுமா என்கிற பயம் எல்லாம் அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் என்ன செய்யுது? துல்காதா மாதத்தை புனிதமானமாக பிரகடனப்படுத்துது. சரி, எல்லாரும் வருவாங்க. வந்து எங்க ஹஜ் செய்வாங்க? துல்ஹிஜ்ஜா மாதம். துல்ஹிஜ்ஜா மாதத்துல ஹஜ்ஜி செய்தால் அந்த மாதமும் பயம் இல்லாமல் அச்சம் தீர்ந்த சந்தோஷமான மாதமாக இருக்கணும் என்பதற்காக அந்த மாதமும் புனிதமான மாதமாக இஸ்லாம் என்ன செய்து அடையாளப்படுத்துது. சரி, ஹஜ்ஜி செஞ்சிட்டீங்களா? நீங்க உங்களோட வீட்டுக்கு நீங்க போகணும் இல்லையா? முஹர்ரம் மாதமும் புனிதத்துவமான மாதம். நீங்க சந்தோஷமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்க என்ன செய்யுங்க? எங்க தொங்கல்ல இருந்து வந்தாலும் துல்ஹிஜ்ஜா மாதத்துல 10ஆம் நாள் பெருநாள், 11 நாம் என்ன செய்வோம்? 11, 12, 13 இந்த 3 நாளும் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள். இந்த 3 நாளும் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் செய்யப்படுகின்ற நாள். அப்ப அங்கள பார்த்தாலும் ஒரு 17 நாள் இருக்குது பேலன்ஸ். இங்கால முஹர்ரம் மாதம் 30 நாள் இருக்கு, சுமாராக 47 நாள் இருக்குது. நீங்க வந்த மாதிரி என்ன செய்யலாம்? பாதுகாப்பாக உங்களுடைய வீடுகளுக்கு நீங்க என்ன செய்யலாம்? போய் சேரலாம் என்கிற செய்தியையும் இஸ்லாம் சொல்லு. அப்ப அதற்காக வேண்டி என்ன செய்யுது? இந்த 3 மாதங்களையும் புனிதமான மாதமாக இஸ்லாம் அடையாளப்படுத்துது. இப்ப நாம கேட்கலாம், அப்ப ரஜபுக்கு என்னன்னு கேட்கலாம். அப்படித்தானே? எல்லாரும் மனசுலயும் ஒரு கேள்வி கொண்டு வரும், ரஜபுக்கு என்ன நியாயம்? சரி, ரஜப் என்பதை பாருங்க, வருடத்தில் நடுவிலே வருகிற மாதம், 7வது மாதம். இங்கால 6,
அங்கள ஆற பார்த்தோம் என்றால் 7ஆம் மாதம் தான் இந்த ரஜப். இந்த ரஜபுடைய மாதத்தில் மக்கள் எல்லாம் உம்ராவுக்கு வர வேண்டும். ஹஜ்ஜுடைய வணக்கம் அங்க போகுது. இங்க வருஷத்துல ஒரு நடுப்பகுதி, இந்த நடுப்பகுதியிலாவது ஒரு உம்ராவுக்கு நம்ம வந்து போவோம் என்று மக்கள் ஆசைப்படுவாங்க இல்லையா? அதனாலதான் அவர்களுக்கு இப்படியான ஒரு வாய்ப்பையும் என்ன செய்யுது, இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த 12 மாதங்கள்ல இந்த 4 மாதங்களும் புனிதத்துவமான மாதம். ஏன் இஸ்லாம் இந்த மாதங்களை புனிதப்படுத்தியது என்றால், ஹஜ் உம்ராவுடைய வணக்கங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் இப்படியான ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த தகவல் சில வேளை ஒரு புதிதான ஒரு தகவலாக இருக்கலாம். இதை நீங்க என்ன செய்யுங்க, நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே. அப்ப இந்த புனிதப்படுத்தப்பட்ட மாதங்கள் இந்த நாளும் இருக்குது. ஓகே. அடுத்து நான் பார்க்கலாம், இந்த மாத்தையில 2 நோன்பு இருக்கு நம்ம சொன்னோம். அதாவது பிறை 9ஆம் நாள் நம்ம தாசுஆ என்று சொல்லுகிறோம், 10ஆம் நாள் ஆஷூரா என்று சொல்லுகிறோம். சரி, அடுத்தது பிறை 10 அல்லது 11ல நாம நோன்பு பிடிக்கலாம். ஏதோ 2 நோன்பு, சரியா? 9, 10 அல்லது 10, 11. இலங்கை இந்தியாவை நாம பார்த்தோம் என்றால் வியாழன் வெள்ளி. இலங்கையை நாம பார்த்தோம் என்றால் வியாழன் வெள்ளி இந்த நாட்கள்ல நம்ம நோன்பு பிடிக்கலாம், 9, 10 என்றால். அதே நேரம் இன்னொரு கன்செப்ட்ல நாம பார்த்தோம் என்றால் வெள்ளியும் சனியும் வரும். அதாவது 10, 11 விரும்பிய இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு ஏதுவான நாட்களை வச்சு நீங்க என்ன செய்யலாம், நோன்பை பிடிக்கலாம். இப்ப இந்த நோன்பு எப்படி இதாக்கப்படுகிறது என்கிற செய்தியை நாம பார்ப்போம். முதலாவதாக, இந்த தகவலும் ஒரு புதிதான தகவலாக சிலருக்கு இருக்கலாம். நல்லா நீங்க என்ன செய்யுங்க, அவதானிச்சு கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற நேரத்திலையும் இந்த நோன்பு பிடிக்கிறாங்க. மக்காவில் இருக்கிற நேரத்துல இந்த நோன்பு பிடிக்கிறாங்க. என்ன காரணம் என்றால், அந்த மக்கள் மத்தியில இந்த நோன்பு ஒரு வளமையாக பிடிக்கிற ஒரு நோன்பாக ஜாஹிலியா காலத்து மக்கள்கிட்ட இருக்கு. இது ஆஷூரா நோன்புடைய முதலாவது படித்தரம், முதலாவது அந்த வரலாற்று பின்னணி. அப்ப அந்த மக்கள் நோன்பு பிடிக்கிறாங்க, நபிகளாரும் நோன்பு பிடிக்கிறாங்க. அந்த மக்களுடைய ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு விடயமாக இருக்குது. அதுக்கு பின்னால நபிகளார் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. அதுக்கு பின்னால நபிகளார் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனதன் பிற்பாடு அந்த மக்களும் நோன்பு பிடிக்கிறாங்க. இப்ப இங்க பாக்குறாங்க, மக்கள் நோன்பு பிடிக்கிறாங்க. அதே நேரம் அங்கேயும் பாக்குறாங்க, அங்கேயும் நோன்பு பிடிக்கிறாங்க. அங்க முஸ்லிம்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதே நேரம் யூதர்கள் என்ன செய்யறாங்க, அந்த நாள்ல, அதாவது முஹர்ரம் 10ஆம் நாள்ல நோன்பு பிடிக்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கேட்கிறாங்க நபிகளார், ஏன் நீங்க என்ன செய்றீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, அதாவது அந்த யகூதிகள் சொல்றாங்க, அந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாள்ல தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் ஃபிர்அவுனிடம் இருந்து காப்பாற்றினான். ஃபிர்அவுனை அல்லாஹு தஆலா செங்கடலிலே மூழ்கடிக்கச் செய்தான். இதுக்கு நாங்க என்ன செய்றோம், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த நாளிலே நோன்பு பிடிக்கிறோம் என்று சொல்கிறார். அந்த யகூதிகள் சொல்லுகிறார்கள். அப்ப நபிகளார் சொல்லுகிறார்கள், அப்படியா செய்தி? உண்மையில் இதற்கு தகுதியானவர்கள் நாங்கள்தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கும் என்ன செய்யறாங்க, நோன்பு பிடிக்குமாறு கட்டளை இடுகிறான். இந்த செய்தி அவர்கள் இந்த நோன்பு ஒரு கட்டாயமான நோன்பு என்பதை பறைசாற்றுகிறது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்றால், அந்த நாளில் எங்களுடைய சிறு குழந்தைகளை கூட நாங்கள் நோன்பு பிடிக்க செய்வோம். அவர்களுக்கு பசி ஏற்பட்டால் அந்த பசியின் காரணமாக அழுகிற பொழுது அந்த பசியை மறப்பதற்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம், பொம்மைகளை கொடுத்து விளையாடச் செய்வோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்க, இது இன்னொரு வழிகாட்டல் ஒன்று இருக்குது. அந்த காலத்திலும் சின்ன பிள்ளைகளை நோன்பு பிடிக்குமாறு சொல்லி இருக்கிறாங்க. பசி ஏற்படுகிற பொழுது என்ன செய்யறாங்க, பொம்மையில கொடுத்து விளையாடுற நேரத்துல அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும், பசியை மறந்துடும். இப்ப என்ன செய்வாங்க, நம்ம பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைய கூட்டிட்டு ரவுண்ட் சுத்துவாங்க.
அப்ப பசி மறந்துடும். அப்ப பாருங்க, இந்த ஆஷூரா நோன்பு என்பது 10ஆம் நாள் பிடிக்கப்படுகிற நோன்பு என்பது மதீனாவிலே கடமையாக்கப்படுகிறது. நபிகளார் மதீனாவுக்கு வந்ததன் பிற்பாடு அவதானிக்கிறாங்க, யகூதிகள் பிடிக்கிறாங்க, நாம தான் தகுதியானவர்கள் என்று சொல்லி நபிகளார் என்ன செய்யறாங்க, இந்த நோன்பை கடமையாக்குறாங்க. அப்ப பிள்ளைகள் உட்பட எல்லாருமே பிடிக்கிறாங்க. சரி, இது ரெண்டாவது ஸ்டெப். சரி, மூன்றாவது ஸ்டெப் நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யப்படுகிறது? ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2ல கடமையாக்கப்படுது. ஏன்னா ஹிஜ்ரி 2 ஓம் இந்த ஹிஜ்ரி 2ல நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது என்ன செய்யப்படுகிறது? இந்த ஆஷுரா நோன்பு கட்டாயம் என்ற நிலையில இருந்து சுன்னத்தான லெவலுக்கு போகுது. நபியர்கள் சொல்லுகிறார்கள், விரும்பினாக்கள் நீங்க ஆஷுரா நோன்பை பிடிங்க, விரும்பாதவர் நீங்க என்ன செய்யலாம், அதை விட்டு விடலாம் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இது மூன்றாவது இஷ்டம். அப்ப விரும்பியாக்கள் பிடிக்கிறாங்க. அதே நேரம் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அந்த நோன்பு என்ன செய்யப்படுகிறது, விடப்படுகிறது. இது பர்லு என்கிற லெவல்ல இருந்து சுன்னத்தான லெவலுக்கு போகுது. இது மூன்றாவது கட்டம். நாலாவது கட்டமாக சஹாபாக்கள் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம இது எப்ப ஹிஜ்ரி 10ல நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தானே சொல்லுகிறீங்க வந்து யகூதிகளுக்கு நம்ம மாறு செய்யணும்னு சொல்லி 10ஆம் நாள்ல அவங்களும் நோன்பு பிடிக்கிறாங்க, நாமளும் நோன்பு பிடிக்கிறோமே, இது நாம அவங்களோடு ஒத்து போற மாதிரி இருக்குதே என்று கவலையோடு சொல்லுகிறார்கள். இதை கேட்டு நபிகளார் சொல்லுகிறார்கள், இன்ஷா அல்லாஹ் லயின் பகீது, நான் அடுத்த வருடம் இருந்தால் நான் என்ன செய்வேன், ஆஹ், 9ஆம் நாளும் சேர்த்து நோன்பு பிடிப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது எப்ப? ஹிஜ்ரி 10ல நடக்குது. அந்த 10 நோன்பு பிடிக்கிறதுக்கு பிற்பாடு நடக்குது. நபிகளார் 11ஆவது வருடம் என்ன செய்கிறார்கள், நபிகளார் மரணிக்கிறார்கள். அப்ப இப்ப நாம் என்ன செய்யறோம், அந்த யகூதிகளுக்கு மாறு செய்யும் விதமாகத்தான் 2 நாட்கள் நோன்பு பிடிக்கிறோம். 10ஆம் நாள் நம்முடைய பேசிக் நாள், ஒன்று 9ம் 10ம் பிடிக்கிறோம், அல்லது 10ம் 11ம் நாம் என்ன செய்யறோம், பிடிக்கிறோம். எனவேதான் இந்த 4 ஸ்டெப்ல இது என்ன செய்யப்படுகிறது, இந்த நோன்பு அமையுது. ஒன்று மக்காவுல பாரம்பரிய ஒரு வளமையா இருக்குது, மதினாவுக்கு போன பிற்பாடு அவங்கள்ட்ட காரணத்தை கேட்கிறாங்க, அப்ப சஹாபாக்களையும் பிடிக்க சொல்றாங்க. இது கடமையாக இருக்குது. ரமலானுடைய மாதம் கடமையானதுக்கு பின்னால, அதுல நோன்பு கடமையானதுக்கு பின்னால இது சுன்னத்தாக மீண்டும் மாறுகிறது. 4வது ஸ்டெப்பாக என்ன செய்யுது, இது யகூதிகளுக்கு மாறு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக முன்னால ஒரு நாள் அல்லது பின்னால ஒரு நாள் என்கிற லெவலுக்கு என்ன செய்யுது, இது வந்து விடுகிறது. இதான் இந்த ஹிஸ்டரி. நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டுச்சு, இந்த நோன்பு எப்படி ஒரு ஃபர்ல் என்ற லெவல்ல இருந்து மாறுனுச்சு என்கிற ஒரு வரலாற்று தொகுப்பு. சரி, இப்ப அடுத்ததை பார்ப்போம். இந்த நோன்பு பிடிக்கிறதுனால ஏற்படுகிற கூலி என்ன என்று பார்க்கலாம். என்ன? இந்த ஆசூரா தாசூஆ இந்த நோன்பை பிடிக்கிறதுனால ஏற்படுகிற கூலி. இப்ப பார்த்தோம்னால் ஒரு வருடம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்ப நாம 1 இயர் செஞ்ச ஒரு பாவம், சிறிய பாவம் பெரிய பாவம் எல்லாமே இருக்கும். இதுல அதிகமான உலமாக்கள் சொல்லுவது சிறிய பாவங்களை தான் சொல்றாங்க. அல்லாஹ் நான்னா பெரிய பாவத்தை மன்னிப்பான். எனவே ஒரு வருடம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா இல்லையா? ம், பாப்பமே. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். 1 இயர் செஞ்ச பாவம், எங்கு பார்த்தாலும் அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள் நிறைந்த ஒரு ஒரு உலகத்துல நாம் இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்களை தவிர. ஆனால் இந்த நோன்பை பிடிக்க 2 நோன்பு, ஜஸ்ட் 2 நோன்பு, இந்த நோன்பை பிடிக்கிறதுனால ஒரு வருடம் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் நாம யாராவது இத லேசில விட்டு கொடுப்போமா? ஒரு பெரிய ஒரு ஆஃபர் இது. இப்ப இந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்துல 950 வருடம் வாழ்கிறார்கள். ஏனைய நபிமார்களுடைய வாழ்க்கையில பார்க்கிற நேரத்துல நீண்ட காலங்கள் வாழ்கிறார்கள். இந்த உம்மத் மா பைன சித்தீன வ சபீன், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் நம்முடைய காலம். ஆனால் சில நன்மைகளை நம்ம செய்யறதுனால நிறைய லாங் லைஃப் நாம வாழ்ந்த மாதிரியான ஃபீலிங், அந்த மாதிரியான நன்மையை நாம அடையலாம். உதாரணமா லைலத்துல் கத்ர், 1000 என்னையாம் மாதங்கள், 1000 மாதம்னா 83 வருடம். ஒரு ஆள் லைஃப்ல 10 ரமலான்ல லைலத்துல் கத்ர் கிடைக்குமாக இருந்தால் சுமாராக 830 வருடம்.
83 தர 10 பார்த்தோம் என்றால் 830 வருடம். நமக்கு பொட்டா பட்டிருக்கும் என்றால் 10 கடைசி 10 இரவுகளை நம்ம நின்று வணங்கி இருப்போம் என்றால் ஏதோ ஒரு நாள் கதிருடைய நாள் ஷுவர். அப்ப 10 வருஷத்தை நாம இந்த மாதிரி செஞ்சோம் என்றால் 83 வருடத்தால பெருக்கினால் 830 வருடம் செய்த நன்மை என்றால் எப்படி மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இப்ப ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நபிகளார் ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த வணக்கம் மிகப்பெரிய நன்மையை ஈட்டி தரும். உதாரணமா நம்ம சொன்ன மாதிரி லைலத்துல் கதிர் மாதிரி என்ன அமல்களை சொன்னாங்க பாப்போம். சில அமல்களை சொல்லுங்களேன். நிறைய இருக்குது. ஒரு அமல், ஆனால் அவருடைய நன்மை கூட. 83 வருஷம் அதுக்கு ஒரு நோன்பு. ஒரு நோன்பு அதே நேரம் என்ன செய்யப்படுது, 2 நோன்பு ஒரு வருடம் செய்த பாவங்கள் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுது. இந்த மாதிரி நபிகளார் வேற சொன்னாங்க. உங்களை ஞாபகம் அமைக்கிற சொல்லுங்களேன் பாப்போம். ம் சொல்லுங்க பாப்போம். அரஃபா நோன்பு. எஸ், மும்தாஸ், ஜிசாக்கல்லாஹ் ஹைர். அரபாவுடைய நோன்பை என்ன செய்யறாங்க, நபிகளார் சொல்லுகிறார்கள். அரபா நோன்பு போன மாதம் தான் வந்துச்சு. என்ன கூலி? 2 வருடங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்னாங்க. அந்த போன வருடம் உண்டு, வருகிற வருடம் உண்டு. 2 வருடங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். வேற ம் வேற என்ன? ம் இந்த மாதிரி நிறைய நன்மை என்று சொல்லி நபிகளார் சொன்ன விஷயங்கள். ம் வேற ஷவ்வால்ல 6 நாள் நோன்பு நோக்கிறது வருடம் முழுவதும் நோன்பு நோத்த பலனை எஸ், தரும். ஷவ்வாலுடைய 6 நோன்பு. ரமலானை யாரு முழுமையாக நோன்பு பிடித்து ஷவ்வாலுடைய 6 மாதத்தை யாரு பிடிக்கிறாரோ ஒரு வருடம் நோன்பு பிடிச்ச நன்மை. எவ்வளவு பெரிய நன்மை, ஒரு பெரிய கிஃப்ட் இது. இத நன்மையை உணர்ந்தவர்கள் இதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. என்றால் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இதுல இருக்குது. சரி, இங்க பாருங்க. அரஃபா நோன்பு நாம சொல்லிட்டோம். அடுத்தது பாருங்க, தொழுகையை சொன்னாங்க நபிகளார். யாரும் லுகர் தொழுதாதோ அசர் வரைக்கும் செய்யப்படுகிற பாவங்கள் மன்னிக்கப்படுது. பாருங்க, 2 தொழுகை தான், அவ்வளவு இடையில பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே நேரம் ஜும்மா, யார் ஒரு ஜும்மாவை தொழுகிறாரோ அடுத்த ஜும்மா வரைக்குமான பாவங்கள் மன்னிக்கப்படுது. 7 நாள் பாவங்கள் அவருக்கு என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுது. பாருங்க. அதே நேரம் அதே நேரம் யார் மக்காவுல தொழுகிறாரோ 1,00,000 மடங்கு நன்மை. அதே நேரம் 1000 மடங்கு மஸ்ஜிது நபவியில, 500 மடங்கு எதுல, மஸ்ஜிதுல் அக்ஸாவுல. அல்லது நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த தகவலை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், சொல்லிக்கொள்ள விரும்புறேன். சரி, அடுத்தது அல்லாஹ் அந்த முஹர்ரம் மாதத்தை தன்னோடு இணைக்கிறான். எப்படி நான் சொன்னது போல ஆரம்பத்துல ஷஹ்ருல்லா அல்லாஹுடைய மாதம் என்று இணைச்சு அல்லாஹு தால் என்ன செய்யறான், இந்த மாதத்தினுடைய சிறப்பை கூட்டுறான். இது ஏனைய மாதங்களுக்கு சொல்லப்படல. அல்லாஹ் ஏனைய மாதங்களை சொல்லல. அல்லாஹ் முஹர்ரம் மாதத்தை சொல்லுவதால சிறப்பான ஒரு மாதத்தை நாம் என்ன செஞ்சிடும், அடைஞ்சிருக்கிறோம். நம் அனைவருக்கும் தரணும். அடுத்தது இங்க பாருங்க, நோன்பு பிடிப்பதற்கு சிறப்புப்படுத்தப்பட்ட மாதம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்குரிய வணக்கங்கள்ல ஃபர்லுகள் தான் அல்லாஹ்க்கு விருப்பம். ஏன்? அல்லாஹ் எப்பயுமே நம்மள ஒரு அடியானாத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அல்லாஹ் அரசன், நாம அடியான். இப்ப நான் கேட்கிறேன், நம்மட புள்ள நமக்கு முழுமையாக கட்டுப்படணும் என்று நம்ம விரும்புறோம் தானே? நாம ஒரு பெரிய என்று விரும்புறோம் தானே? அப்ப அல்லாஹு தாலா அரசன் என்பதை பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹு தாலா நிரூபிக்கிறான். ருக்குல சுஜூதுல ஓதுற துவாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஹஜ்ஜுடைய வணக்கமே மிகப்பெரிய ஒரு சான்று. நம்ம ஜஸ்ட் ஒரு அடிமை என்பதை, ஒரு காசிக்காராக்களை போட்டு அல்லாஹு தாலா எப்படி செய்யறான், பிடிச்சு பிடிச்சு வாங்குறான் ஹஜ்ஜுடைய வணக்கத்துல. அது நம்ம தனியாக நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசலாம். இப்ப அல்லாஹு தாலாவுக்கு பிடிச்ச அமல் ஃபர்ல செய்யறது தான். ஏன்? அவன் போட்ட கட்டளை, அதை செஞ்சா அவன் விரும்புறான். சுன்னத்தி என்பது நாம என்ன செய்யறது தான், விரும்புறது தான். சுன்னத்தி என்பது என்ன செய்யறது தான், நாம விரும்புறது தான். நாம விரும்பினோம் என்றால் செய்யலாம், செஞ்சா நன்மை, விட்டா ஒன்றும் இல்லை. ஆனா ஃபர்து என்று வருகிற பொழுது கட்டாயம் என்ன செய்யணும், செஞ்சுதான் ஆகணும் என்பதை
நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபர்லான நோன்புகளுக்கு பிறகு பிடிக்கப்படுற நோன்புல சிறந்த நோன்புகள் முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கப்படுகிற நோன்புதான் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்க, ரமலானுடைய மாதம் ஃபர்ல், அது முடியுதா, அதுக்கு பின்னால சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கப்படுவதற்கு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த முஹர்ரமுடைய மாதம் தான் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதனாலேயும் இந்த மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது. இதுல திங்கள் வியாழன் ஆகிய நாட்கள் எல்லாம் சுன்னத்தான நோன்பு பிடிப்பதற்கு சிறந்த நாட்கள். அதே போன்று நோன்புகளை நீங்க என்ன செய்யலாம், பிடிக்கலாம். இந்த சந்தர்ப்பத்துல இன்னொரு செய்தியை நான் சொல்லுகிறேன். பரலான தொழுகைகள்ல அல்லாஹ்க்கு மிக பிடிச்சது தொழுகைகளை பரலான தொழுகை தானே. அதுக்கு பின்னால சுன்னத்துல மிக பிடிச்சது கியாமுல் லைல், இரவு நேரங்கள்ல எழுந்து நம்ம தொழுகிற தொழுகைகள் அல்லாஹுக்கு சிறப்பு வாய்ந்த தொழுகைகளாக என்ன செய்யுது இருக்கிறது என்கிற செய்தியையும் நாம் என்ன செய்யணும், இந்த சந்தர்ப்பத்துல புரிந்து கொள்ளணும். நோன்பு என்று வருகிற பொழுது சுன்னத்தான நோன்பு முஹர்ரத்துல பிடிக்கிறது. தொழுகையில மிக பிடிச்சமானது அல்லாஹுக்கு என்ன தொழுகை, ஸலாத்துல் லைல், அதாவது இரவு நேர தொழுகைகள் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்ததாக இன்னொரு செய்தியை நம்ம இதுல பார்க்கலாம். நம்ம அடையாளப்படுத்திய இந்த சிறப்புகள்ல வருடத்தினுடைய முதல் மாதம் இந்த முஹர்ரம் மாதம், எப்படி இந்த மாதம் வந்துச்சு, அதே நேரம் ஹிஜ்ரி ஆண்டு எப்படி அமுலுக்கு வந்தது என்கிற பிரதானமான 2 கேள்விகள் இருக்குது. இது 2 மிக முக்கியமான கேள்விகள். இன்றைக்கு நாம எத்தனையாவது ஹிஜ்ரி ஆண்டுல இருக்கிறோம், யாரு சொல்றீங்க பாப்போம்? எத்தனையாவது ஹிஜ்ரி ஆண்டு? 1448. மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹ் ஃபீக். இந்த ஆண்டு 1448ஆம் ஆண்டு. ஏன் நாம ஹிஜ்ரி என்று சொல்றோம் என்றால் அதுக்கு ஒரு நியாயம் ஒன்று இருக்குது. நபிகளார் ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால வந்த வருடங்கள்ல இன்றைய ஆண்டு 1448ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு எப்ப நடைமுறைக்கு வருகிறது என்றால் ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல தான் நடைமுறைக்கு வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சுமார் 2.5 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார். 2.5 வருஷம் ஆட்சி. ஓகே, இதற்கு பின்னால உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள் ஆட்சி செய்கிறார். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிக பெரிய ஒரு லெவல்ல என்ன செய்யுது, விரிவாக்கம் அடைகிறது. இன்றைக்கு இருக்கிற நாடுகள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்த நாடுகள் எத்தனை என்று கேட்டால் 65 நாடுகள். இன்றைய ஐக்கிய நாடு சபையில பதியப்பட்டிருக்கிற நாடுகள்ல 3ல் 1. எப்படி பேர் வாங்குறாங்க? நீதியான ஆட்சியாளர் என்று பேர் வாங்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரு நாட்டை ஆள்ற எவ்வளவோ சிரமமா இருக்கு. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அதே நேரம் பாராளுமன்றத்துல பிரச்சனை, செங்கோலை தூக்கிட்டு போறது, அது இதுன்னு சொல்லி மாகாண சபையில எவ்வளவு பிரச்சனை, ஊர்ல ஊர்ல இருக்கிற கிராமிய சபைகள்ல எவ்வளவு பிரச்சனை. யாரையாவது நாம இருக்கிற ஆட்சியாளர்ல ஒரு நீதியான ஆட்சியாளர், இந்த சமூகத்துக்கு ஒரு சிறந்த ஆட்சியாளர் நாம யாரையாவது சொல்ல முடியுதா? பாருங்க, 65 நாடுகளை ஆட்சி செஞ்ச ஒரு நபித்தோழர் யாரு? ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி 13 வருடம். இதை விட பெரிய நிறைய நாடுகள் பிடிக்கப்படுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த நாடுகள் 65 நாடுகள் என்று சொல்ற நேரத்துல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சிஎம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆளுநரை வைக்கிறாங்க அல்லது முதலமைச்சர், ஏதோ ஒன்று என்ன செய்யுது, அமுலுக்கு வருது. அப்ப ஹலீஃபா கடிதங்கள் அனுப்புறாங்க. அனுப்புற நேரத்துல இடம் பெருசுதானே, லேட் ஆகி போய் சேரும். அதே நேரம் அவங்க நிர்வாக ரீதியான சில சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. அப்ப இந்த மாதிரி கடிதம் வந்த நேரத்துல அபு மூசா அல் அஷ்அரி என்ற நபித்தோழர் ஒரு கடிதம் ஒன்று அனுப்புறாங்க ஹலீஃபாக்கு. ஹலீஃபாவே, நீங்க அனுப்பின கடிதம் எங்களுக்கு வருது. இது நீங்க எப்ப அனுப்பினன்னு தெரியாது, முந்தினதா பிந்தினதா என்பதை எங்களுக்கு பார்க்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறது. நீங்க டேட் போட்டு அனுப்புங்க என்கிற ஒரு கருத்தை ஒன்று முன்வைக்கிறான். சரி, ஓகே, டேட் போட்டு அனுப்புறண்டால் எப்படி டேட் போடுறது?
எதை வச்சு நம்ம நாட்களை தீர்மானிக்கிறது என்கிற குழப்பம் ஒன்று ஏற்படுது. அப்ப ஹலீஃபா என்ன செய்யறாங்க, எல்லாரையும் அழைச்சி மஷூரா கேட்கிறான். முதலாவது நாம எந்த அடிப்படையில ஆண்டை நாம என்ன செய்யறது, முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூணாம் ஆண்டு, எதை வச்சு நம்ம சொல்றது? சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகளார் எப்பொழுது பிறந்தார்களோ அதை வைத்து நீங்கள் ஆண்டை ஆரம்பியுங்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் எந்த ஆண்டு மரணித்தார்களோ அதிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, ஹிஜ்ரி ஆண்டை நீங்க என்ன செய்யுங்க, கணிப்பீடு செய்யுங்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் நபிகளார் எப்பொழுது ஹிஜ்ரத் செய்தார்களோ அதை நீங்கள் வைத்து நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டை ஆரம்பியுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், எப்பொழுது வஹி வந்ததோ அந்த நாளிலே இருந்து நீங்க என்ன செய்யுங்க, வருடத்தை ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றான், மஷூரா. இறுதியாக நபிகளார் எப்பொழுது ஹிஜ்ரத் செய்தார்களோ அதிலே வைத்து நாம் என்ன செய்வோம், வருடத்தை நாம கணக்கீடு செய்வோம் என்கிற ஒரு கருத்து என்ன செய்யுது, எடுபடுகிறது. அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் இந்த ஹிஜ்ரி ஆண்டை எடுத்தது என்று சொன்னால், மக்காவிலே மனிதர்கள் வாழ்கிற பொழுது ஒரு மிகுந்த கஷ்டத்தை எதிர்கொண்டார்கள். அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்குது எப்ப, மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பிற்பாடுதான். நபி அங்க போனது பிறகு என்ன செய்யறாங்க, அடுத்த ஆக்களும் பாறாங்க. அப்ப மக்களுக்கு விடுதலை கிடைச்சது இந்த ஹிஜ்ரி மூலமாகத்தான், ஹிஜ்ரத் செய்ததன் மூலமாகத்தான். அதே போன்று ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகுது, ஒரு முஸ்லிம்களுக்கான ஒரு சமுதாய கட்டமைப்பு உருவாகிறது மதினாவுக்கு போனதுக்கு பின்னாலதான். எனவே இந்த ஆண்டை வைத்து நாம என்ன செய்வோம், ஹிஜ்ரி ஆண்டை நம்ம எடுப்போம் என்கிற கருத்து வைக்கப்பட்டு ஹிஜ்ரி அதுல இருந்துதான் என்ன செய்யப்படுகிறது, ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கிறது. சரி, அடுத்ததாக வருவோம். ஹிஜ்ரி ஆண்டு வந்துட்டு முதல் மாதம் எதுங்கிற கேள்வி அடுத்ததாக அவங்களுக்கு மத்தியில வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். இறுதியாக உஸ்மான் அலி அலி அல்லாஹ் அவங்க ஒரு ஆலோசனை வழங்குறாங்க. ஹஜ்ஜிக்கு பிறகு, ஹஜ்ஜுங்கிறது ஒரு புனிதமான மாதம், அந்த மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த 2 பெருநாளும் முடியுது அதோட வருடத்துல. அதுக்கு பிறகு வார மாதம் முஹர்ரம் மாதம் இருக்குது. முஹர்ரம் மாதத்தில இருந்து நாம் என்ன செய்வோம், வருஷத்தை ஆரம்பிப்போம் என்று, மாதத்தை ஆரம்பிப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நபிகளார் ஹிஜ்ரத் போனது ரபியுல் அவ்வல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும், நபிகளார் ஹிஜ்ரத் போறாங்க ரபியுல் அவ்வல்ல, ஆனால் முதல் மாதமாக முஹர்ரம் மாதம் தான் பிரகடனப்படுத்தப்படுகிறது. அப்ப ஹிஜ்ரி நாம அதுல இருந்து ஆரம்பித்து முதலாவது மாதமாக முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்று என்ன செய்யப்படுகிறது, ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இதுதான் ஹிஜ்ரி ஆண்டு. அதே நேரம் முதல் மாதம் என்பன ஒழுங்குபடுத்தப்பட்ட வரலாறாக இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில தான், அதாவது நம்ம நியாயம் சொல்ல போனால் முஹர்ரம் முதலாவது மாதம், அதுக்கான காரணம் துல்ஹிஜ்ஜா பெருநாள் முடிஞ்சதுக்கு பின்னால அடுத்து வருகிற முதலாவது புனித மாதம் அதான், அதுக்கு பின்னால ரஜப் வரும். அப்ப முஹர்ரத்துல இருந்து நம்ம கொண்டு போவோம் என்கிறது. ஹிஜ்ரி எப்ப இது பண்ணப்பட்டது என்றால், முஸ்லிம்களுக்கு விடுதலை கிடைத்த ஒரு 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 வருடம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவான ஒரு வருடம். அதனாலதான் ஹிஜ்ரி ஆண்டு அதுல இருந்து என்ன செய்யப்படுகிறது, உருவாகிறது. இதுதான் இந்த முஹர்ரம் மாதம் ஏன் சிறப்பு வாய்ந்தது, அதற்கான காரணங்கள் என்ன என்கிற விடயங்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், தெளிவாக பார்த்திருக்கிறோம். முஹர்ரம் மாதம் சம்பந்தமான ஒரு 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 நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு சில விடயங்கள் புதிதாக இருந்திருந்தால் உண்மையில் அதுக்கு நன்றி செலுத்துவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதே நேரம் நம்ம சொன்ன இந்த விஷயங்கள்ல ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் தரோம். ஓகே, அப்ப நம்ம முடிச்சு கொள்ளலாம். உண்மையில் மீண்டும் ஒரு தரம் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகிறேன். மிகுந்த நீண்ட நாளைக்கு பின்னால இப்படியான ஒரு தரபியா வகுப்பிலே சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்தான். வல்ல நாயகன் நம் அனைவருடைய நல்லமல்களையும் முயற்சிகளையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று விடைபெறுகிறேன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah.
இவ்வளவு நேரமாக முஹர்ரம் மாதத்தின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் பிரயோசனமான பல விடயங்களை எடுத்துரைத்த சாஜுதீன் உஸ்தாத் அவர்களுக்கு எமது நிறுவனத்தின் சார்பாக நன்றிகள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. எமது அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரமாக உமது நேரத்தை நமக்காக கொடுத்து எம்முடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஹ்சனுல் ஜஸா. எமது நிறுவனத்தில் ஏற்கனவே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கும் மாணவர்களும் வெளிமாணவர்களும் இந்த அமர்வில் கலந்து இருப்பதனால் எமது நிறுவனத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்க விரும்புகின்றேன். இலேர்னர்ஸ் ஹப்பை பொறுத்தவரையில் இது இலங்கை அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமாகும். இதில் பல நிகழ்ச்சி திட்டங்கள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் எமது இஸ்லாமிய கற்கை நெறியை பொறுத்தவரையில் இதன் பொறுப்பாளராக அஷேக் அல் உஸ்தாத் சாஜிதீன் சஹ்வி ரியாதி ஹஸ்ரத் அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் எமது நிறுவனத்தில் பெரியவர்கள் சிறியவர்களுக்குமான குர்ஆன், தஜ்வீத் இவ்வாறான பாடநெறிகள் உள்ளதோடு பேசிக் அரபிக், ஸ்போக்கன் அரபிக், டிப்ளோமா இன் அரபிக் போன்ற பாடங்களும் காணப்படுகின்றன. அதேபோல் ஹாஃபிதாக்களுக்கு தௌரா பாடநெறியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் இஜாசா வகுப்புகளும் நடைபெறுகின்றன. இதனை தாண்டி எமது நிறுவனத்தில் ஜப்பான், கொரியா மொழி சார்ந்த கற்கை நெறிகளும் காணப்படுகின்றது. மேலும் பைராதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரியான அனைத்து பாடப்படிப்புகளும் நடைபெறுகின்றன. எனவே இதுபோல் மேலதிக தகவல்களுக்கு எமது நிறுவனத்தின் www.elearnershub என்ற வெப்சைட் ஊடாக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பயனுள்ள நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. Muna,